வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிங்கப்பூர் ரைஸ் பால்ஸ். இதனுடைய ஸ்டஃப்பிங் ஒரு வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா பெரியச்சம்பழம் சேர்த்ததுனால சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கணும். கால் ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய். இதை தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு எடுத்து 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கைவிடாமல் கலரணும். கட்டி தட்டாமல் கலரணும். அப்படியே நல்லா கலரி நல்லா மொத்தையாக செண்டாட்டம் வரணும், அது வரைக்கும் கலரணும். இப்போ மாவு நல்லா ஒட்டாமல் சுருண்டு வந்துடுத்து. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ வெளியில் கோட் பண்ண வேண்டிய பவுடரை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை அதை போட்டுக்கணும். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் போட்டுன்ட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதை நல்லா பவுடரை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் பேரிச்சம்பழம் சீட்லெஸ் இதை எடுத்து வெந்நீர் கொஞ்சம் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுது. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிண்டாச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவினது அதை போட்டுக்கலாம். போட்டு அதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுது. மாவு ஆறுறதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பிங்கை கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். மாவு ஆறிட்டு இப்போ கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சியாச்சு. இது மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு இப்போ கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுன்ட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இதை செப்பு பண்ணிக்கணும். கட்டை விரலில் இப்படி நடுவில் கை வச்சு நமக்குன்னா அது தானாக கிண்ணம் மாதிரி வந்துடும். இப்போ கிண்ணம் பண்ணியாச்சு. இந்த ஸ்டஃப்பிங் பண்ணி வச்சுக்கணும் பூர்ணம், அதை இதில் நடுவில் வச்சுட்டு நல்லா மூடிடணும். மூடி இதை நல்லா ரவுண்டாக உருட்டிடணும். இப்போ நல்லா உருட்டிண்டாச்சு. இப்போ தண்ணி தொட்டு இதை சுற்றி தடவிக்கலாம். இப்போ பொடி பண்ண வேர்க்கடலை எள்ளு அதில் அந்த பொடியில் இதை போட்டு ஒரு சுற்றி விட்டுடுங்க.
இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை இப்படி மூடிட்டு இதில் ஆவியில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் வேக விடணும். சுவையான சிங்கப்பூர் ரைஸ் பாக்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.